வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து கிளாஸ்க்குலாம் போறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குது, இப்பவே முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான முழு டீட்டெயிலும் பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 2500 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க ஃப்ரண்ட் லைன் மட்டும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சிச்சு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்லைனே பார்த்தோம்னா பெருசாக நம்ம வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த விஷுவலில் தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்கிறது வந்து நம்ம ஏர் டிரான்ஸ்பிளேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் பார்த்தோன்னா அந்த ஏர்லைன் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஏர்லைன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இவருக்கு வந்து ஹை டென்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான கிராஃபில் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ முடி எடுக்க முடியுமோ எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டென்சிட்டியில் ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு ஃபுல் டென்சிட்டியில் ஃபுல்லாகவே ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க. ரிசல்ட் பார்த்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா அமேசிங்காக ரிசல்ட் அவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணம். நமக்கு வந்து என்னென்ன தேவையோ என்னென்ன டவுட் இருக்கோ உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளினிக் அப்ரோச் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக மேக்ஸிமம் பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 17 வயசு 18 வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலேஜ் என்டர் ஆயிடுறாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பால்னஸ் ஆயிடுது. அப்போ வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் வந்து இப்போவே ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நார்மலாகவே பண்ணுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா 17 இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பால்னஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக பால்னஸ் ஆகிட்டு கொஞ்சமாக மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1 விரலோ 2 விரல் அளவு ரவுண்டு விரல் இந்த ஃபிங்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 18லேருந்து 20 வயசுக்குள்ள நம்ம வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். பட் நம்ம வந்து மேலே இருக்கிற முடியை வந்து அதை கொட்டிட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக மட்டும் தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மேலே இருக்கிற முடி கொட்ட ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கும், இந்த லைன் நல்லா இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால்னஸ் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக கண்டிப்பாக காட்டும். ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுல பண்ண நண்பரை கூட ஒரு சிலர்லாம் வேற நினைச்சு ஃபீல் பண்ணவங்க இருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்ட்ல பண்ணிட்டேன், க்ரௌன் ஏரியா பண்ணிட்டேன், சென்டர்ல வந்து நல்லா இருந்துச்சு விட்டேன், இப்போ ஃப்ரண்ட்ல க்ரௌன்ல நல்லா இருக்கு, பட் சென்டர்ல பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போச்சு, இது ஒரு வித்தியாசமா கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசு 18லேருந்து 20 வயசுக்குள்ள முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். அந்த சரியான முடியெல்லாம் மேக்ஸிமம் முடி போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வயசுல நீங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்டா நம்ம வந்து ஏர் வந்து ஃபால் ஆகிறத அந்த பிஆர்பிலையோ வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ரிலையோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அணுகி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பால்னஸை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ஈஸியாக பண்ணி நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி இது விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமான பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சின்ன ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 9000 பேஷண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு 10 சர்ஜரி வந்து டெய்லியும் கண்டினியூவாக நடந்துட்டு தாங்க இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை இடத்துல வந்து கிளினிக்கில் நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் போனாலும் இங்கே ஒரு டைம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைமும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை கிளினிக்னாலும் போங்க, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணிட்டதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா என்ன நம்ம வந்து ஹெட்ல உண்மையான ரியாலிட்டி என்ன இருக்கு, மற்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன ஒரு அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். வேற ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பதில் காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.